அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒரு ஊரில் வந்து ஒரு நாள் திருவிழா நடக்கும் கோயிலில், ஒரு 3 நாள் ஒரு 9 நாள் கோயில் திருவிழா நடக்கும் வச்சுங்க. அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது ஒருத்தர் செத்துடுறாங்க அந்த ஊரில். உடனே நான் பண்ணுறாங்க, தீட்டையை போச்சு, அவங்க குடும்பம் எரிச்சிட்டு தான் பொம்மை செஞ்சு இழுத்துட்டு தான் கோயிலில் சாமி வந்து வெளியே ஊரில் கொண்டு வர சொல்கிறாங்க. செத்தவங்க குடும்பம் கஷ்டப்படுது. அவங்களே கேட்கறது தானே? இல்லை, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இல்லைப்பா, அந்த கோயில் பூஜாரிய என்ன கோயில் திருவிழா பண்ணும்போது சாவறான் நிறுத்திடுற அப்படின்னு நீ அங்கேயே கேட்டுன்னா அதுக்கு பதில் கிடைச்சுமா? அதை கேட்கறதுக்கு இங்கே வந்து விழுப்புரத்தில் இருந்தேன். இல்லை இல்லையா, நான் திருவிழாலாம் பண்ணுறது இல்லையா? திருவிழா நடக்கலாம் ஊரில் சாவறது இல்லையா? எப்போ வந்து எதுனா இருந்தாலும் நடக்கலாம், சாவரவன் செத்துக்குன்னு தான் இருப்பான், பிறக்கிறவன் பொண்ணுக்குன்னு தான் இருப்பான். இது எங்கே தீட்டு வரும்? தீட்டு திருவிழா பண்ணுறான் அவன் தீட்டு இல்லையா? அவங்க அம்மா 10 மாதம் தீட்டு போயிருந்தா இவன் இருந்திருப்பானா? இப்போ நீ பேசுங்கிறிய உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ இருப்பியா? அப்புறம் நீ தானே முழு தீட்டு. அப்புறம் நீ என்ன திருவிழா பண்ணுறது? செத்தவன் நான் தீட்டு. அதெல்லாம் சும்மானா எவனா புளி வச்சதெல்லாம் இது வந்து என்கிட்ட கேட்குற? இல்லை, அதுதான் கேட்குறாங்க, தீட்டு சொல்கிறாங்க. இல்லை, செத்துறாங்க ஒன்னவனை கேட்கணுன்ற நான். இப்போ நான் சொல்கிறதுல தீட்டே கிடையாதுன்னு நான் தீட்டுன்னு சொல்கிறான்னா அவனை கேட்கணும். ஏன்டா உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருப்பியாடான்னு கேட்டீங்கன்னு சொல்கிறான், பதில் சொல்கிறான். அவன் பூஜை பண்ணலாமா? தீட்டாச்சு, அவன் பூஜை பண்ணலாமா? போய் கேட்க வேண்டியது தானே திருப்பி. என்கிட்ட வந்து கேட்குறியப்பா? இல்லை, அதுமாரி அவங்க நம்பிக்கை மூட நம்பி வச்சாங்க. அதுமாரி பண்ணுறாங்க, மூட நம்பி வச்சு அப்படிதான் பண்ணுவாங்க. உன்னையே அதில் போய் கலந்துக்கிற. அவன் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுட்டு ஒதுங்கிப்போ. இல்லை பிடிச்சதுன்னா அதில் போய் கலந்துக்கோ. இதுவா கேள்வி? போ. ரொம்ப சந்தோஷம். மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறிகிறாய் பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆளலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் அருளளித்த பாதம் உண்மையே அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கம் ஐயா வந்து இந்த பாடலுக்கு நிறைய தடவை விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஒரு மனுஷனோட பாவம், இப்போ அம்மா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருமா வராதா? வரும். ஏன் வரும் அப்படின்னா, அம்மா அப்பாவோட விந்து எப்போ இன்னொரு உயிருக்கு போச்சோ எல்லாமே சேர்ந்து தான் அங்கே போகும். அதனால தான் ஒருத்தர் கேட்பாங்க, நான் வந்து குழந்தை பெற்றுக்க முன்னாடி பாவம் பண்ணால் அதுக்கப்புறம் பிறகுற குழந்தைக்கு அந்த பாவம் போச்சா? கரெக்டு. குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைக்கு போகுமா போவாதா? இந்த மாதிரி கேள்வி கூட வரும். எவ்வளோ ட்விஸ்ட்டாக கேட்குறாங்க பாருங்கள். வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் அப்படின்றது என்னென்னா, ஒன்று பொண்ணாவோ பொருளாவோ தான் நம்ம கையில் வரும். இந்த பொண்ணும் பொருளும் உணவாக ஒரு நாளைக்கு மாறும். இந்த உணவு ஒரு நாள் நமக்குள்ளே விந்துவாக மாறும். நம்மளோட உணவில் அந்த பாவமும் சேர்ந்தே வந்துடும். அது என் புள்ள சாப்பிட போகிறான், நாம் செஞ்ச பாவம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்கு போயிடும். அப்போது ஒரு அம்மா அப்பா எப்போ ஒரு கரு தோன்றுதோ அவங்களோட பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவங்க குணத்தையும் தாங்கி தான் அந்த கருவே வளரும். அதனால தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க பரம்பரையில் எங்கள் தாத்தா மாதிரி இருக்கிறாருங்க, எங்கள் ஆயா மாதிரி இருக்கிறாங்க, எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, ஒரு விந்துலேயும் அவங்க பரம்பரையோட குணமும் அந்த விந்து தாங்கின்னு வருது. இது இவங்களோட முடிகிற விஷயம் இல்லை. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வித்தியாசம் இது இல்லை, இது பரம்பரையோட தொடர்பு இங்கே இருக்குது. அப்போ விந்துன்றது என்னன்னா, நம்மளோட கர்மாவை தொடர்ச்சியாக கொண்டு போகிற ஒரு இடம். பாவம் செஞ்சவனுக்கு இறைவன் பார்க்குறான், நீ எந்த வீட்டில் பிறக்கணும்னா உன்னை விட மோசமாக ஒரு குடும்பம் இருக்குதுங்க, உன்னை தூக்கி அங்கே போட்டுருவான். ஏன்னா அந்த குடும்பம் கால்வா மாதிரி வழியாக வந்துனே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நாம் செய்யக்கூடிய பாவமெல்லாம் விந்துன்ற கோரையில் இருக்குது. அதனால தான் என்ன சொன்னார், மூலமான குலத்திலே முளைத்திருந்த கோரையை. எப்போ விந்து பை ஒன்று இருக்குது, அதில் உன்னோட பாவமெல்லாம் முளைச்சி நிற்குது. அது ஏன் அங்கே முளைச்சி நிற்குதுன்னா, அந்த கோரைன்றது அங்கே இல்லைன்னா நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிடும். தண்ணி தெளிவாக இருக்குது, அந்த தெளிவாக தான் என் முகத்தை நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பார்ப்பேன். ஆனால் என்ன பண்ணுது, பாசி மூடி போய் கிடது, கோரை முளைச்சி போய் கிடது. எப்போ நான் பாசி மூடி போய்க்கிற குளத்தில் என் முகத்தை பார்க்கணும், நான் யாரும் எனக்கு தெரியணும், நான் என்ன பண்ணோம், கல் எடுத்து போட்டுக்கினே இருக்கணும்.
போட்டுக்கினே இருக்கிற வரைக்கும் அந்த பாசி விலகினே இருக்கும். நான் போகிறத நிறுத்தினா அந்த பாசி வழக்கம் போல் வந்து மூடிக்கும். அந்த மாதிரி நம்ம மூலமான குலத்தில் எதே விந்து பையில் நம்மளோட பாவ மூட்டை முளைச்சிருக்குது. அதை நீ என்ன பண்ணோம், யோகம்ன்ற வாழாளரை டெய்லி 4 கட்டாக இருக்கணும். ஒரே நாளில் இதை வெட்டி சாய்ச்சிற இடம் கிடையாது, அதுக்கு யாருக்கும் வாய்ப்பும் கிடையாது. அப்படி ஒரு வேளை யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு பாடன்றதே தேவையில்லை, குழந்தையிலே போயிடுவாங்க. ரமணர் போனார் மாதிரி. அவர் யாரும் குருநாதர் இல்லையா, அப்பா இறந்துட்டார். அவரோட அப்பாலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, திண்டுக்கல்லில் ஒரு மலை இருக்குது, அங்கே வந்து சில மகான்கள் சமாதி ஆகிருக்கிறாங்க. அங்கே அவர் போகிறார், இது சின்ன வயசுலேயே போகிறாரு. அங்கே வேறு விஷயத்தெல்லாம் கற்றுப்பார். இவருக்கு ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும், எது குழந்தை வயசுலேயே. அப்பா ஒரு நாள் இறந்துடுறாரு. அப்பா ஒரு நாள் இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியல. இது வரைக்கும் கூப்பிட்டு அந்த அப்பா இன்றைக்கி படுத்துட்டார், ஆனால் கூப்பிட்டா வரல. அப்போது யாரை நான் கூப்பிட்டு வந்தேன், ஒரு கேள்வி, பெரிய கேள்வி அந்த சின்ன வயசில் அவர் கிடச்சிச்சு. இந்த கேள்விக்கு விடை தெரியுமே என்ன பண்ணுறாரு, அப்பா இருக்கும்போது போனால் அதே திண்டுக்கல் மலைக்கு வாசலுக்கு இவரும் போகிறாரு. இப்போ இந்த கேள்விக்கான விடையை அங்கே இருக்கிற ஒருத்தர் மகான்கிட்ட கேட்குறாரு. கேட்டு அவர் சொல்கிறாரு, உனக்கான இடம் இது இல்லை, நீ எங்கே போனா, நேராக திருவண்ணாமலை கிளம்புன்னு. யார் காட்டி கொடுத்தனா, அங்கே ஒரு ஞானி இருந்தார், அவர் இப்போ சமாதி ஆகிட்டார். ரமணருக்கு முன்னாடி இருந்த மகான், அவரை போய் சந்திக்குமா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலை காட்டுறாரு. நீ வந்து இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை, எது கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. யார் சொல்கிறது, ஞானி சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு சுயம்பு, நீ உன்னை தோண்டி தான் நீ உனக்கு ஊற்று எடுக்கணும். இது வெளியேருந்து உனக்கு பாடம் கொடுத்து அதனால் நீ ஞானத்தை அடையவே முடியாது, நீயே உனக்கு சிற்பியாக மாற போகிற. அப்போ நீ எங்கே போனோம், திருவண்ணாமலைக்கு போகணும். அவர் கை காட்டுற இடம் தான் திருவண்ணாமலை. அப்புறம்தான் இவரே அங்கே போகிறாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற கோரையாக இருக்கணும்னு இறைவன் விதித்தது, குருநாதர் விதித்தது தான் பாடங்கள். இந்த பாடங்கள் பண்ண என்னாகும், எத்தனை ஜென்மத்தில் பண்ண பாவமோ அந்த ஒரு இடத்துல இருக்குது. ஏன் போகும்போது இதெல்லாம் ஒன்றா போகுது, அந்த பாவம் மூட்டையும் சேர்த்து தான் எடுத்துன்னு போகுது. அப்போ நீ யார், உன் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும்போதே அந்த கோரையெல்லாம் அறுக்கணும். அறுத்தா எந்த வாழை கொண்டு, யோகம்ன்ற வாழை கொண்டு, ஞானம்ன்ற வாழை கொண்டு தான் அதை அறுக்க முடியும். அப்படி தினமும் மொத்தமாக அறுக்க முடியல, ஆனால் தினமும் 4 கட்டு அறுத்து போட்டானா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் அது மொத்தமாக சுடுகாடாக மாறும். அப்படி அழிஞ்சிட்டா இந்த விந்து இன்னொரு கூட்டில் போக வேண்டிய வேலை இல்லை. ஏன், அங்கே பாவமே இல்லையே. நான் பாவ மூட்டையை வச்சுருந்தா தானே இன்னொரு கூட்டில் போய் பிறக்க போகிறேன், இன்னொரு பிறவியை நான் தேட போகிறேன், இன்னொரு பிறவி இறக்க போகிறேன். ஒன்றுமே இல்லாமல் நான் சுத்தமாயிட்டா என்னை இறைவன் படைக்க வேண்டிய வேலையே கிடையாது. நான் போய் எவன் சுத்தமாகறானோ அவனை போய் சேர்ந்துட போகிறேன். ஏன் அவனை போய் சேரல, நான் சுத்தமாகலை, ஏன் அவன் சுத்தமாக இருக்கிறான். அப்போ சுத்தமாக இருக்கிற ஒரு பொருளை போய் நான் சேரணும்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த குப்பையெல்லாம் அழிச்சா அப்போ நான் சுத்தமாவேன், இதுவும் அதுவும் ஒன்று சேரும். மூலமான குலத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்தினே 4 கட்டு அறுப்பீரேன், பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம்னு சொன்னது காரணம் இதுதான். இந்த உடம்புக்கு தான் வயசாகும், நீ பாலனாவே இருப்ப. ஏன் சாமி, பாரன்றது மனசோட போவார், ஆன்மாவோட போவார். நீ ஆன்மாவை அறிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பாரம் அங்கே செல்லாது. அதனால் இது சிறப்பான பதில் கொடுத்தீங்க. எங்களுடைய பிரம்மசூத்திர குழு சார்பாக வந்திருக்கிற ஐயாவுடைய அனைத்து சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த தாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பாடல் ஐயா. முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கும் நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் விளக்கம். முத்து முகமடியோ முச்சந்தி வீதியில் 10ஆம் இதழ் பரப்பி, அவர் தெளிவாக சொல்லிட்டார். முச்சந்தி வீதி எங்கே இருக்குது அப்படின்றத அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார். முச்சந்தி வீதி எங்கே இருக்குது சாமி? கங்கா, யமுனா, சரஸ்வதி. இடைகளை பிங்களையோட வாழ்க்கை முடிஞ்சிட்டா அவனுக்கு பேர் போகணும். இடைவேளை பிங்களையை மறந்து சுழுமுனை நாடி மூச்சு ஏறினால் அவன் போனோன்ற நிலைமை தடுத்து வாழ்வாங்க. வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னது. இந்த சுழுமுனையில் யாரெல்லாம் ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க வாழ்ந்தவங்க.
யாரும் இங்கே வாழவே முடியாது. காலம் எல்லாரையும் அழித்து தரமட்டமாக்கிடும். அப்போ யார் வாழ்வாங்க அப்படின்னால், இந்த 2 மூச்சும் விட்டுட்டு எந்த மூச்சு, சுழுமுனைன்ற மூச்சில் மேலே ஏறி நின்னால் முச்சந்தி வீதி. அப்போ எப்படி இருக்கும் முகம்? முகம் எப்படி சாமி இருக்கும்? முத்து முகமடியோ எப்படி இருக்கான்? முத்துனா எப்படி இருக்கான்? வெள்ளை வெளியேர்னு ஆகிடும். வெள்ளை வெளியேர்னு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அங்கே களங்கம் இல்லை அந்த முகத்தில். முகத்தில் களங்கம் எப்போ வரும்? மனம் கலங்கினாதான் முகத்தில் களங்கம் வரும். மனம் தெளிஞ்சு போச்சு, அதனால் முகமும் இருக்கும். அந்த முகத்தில் கண்ணு எப்படி இருக்குன்னா, இந்த கருவளையம் இருக்காது, திசைக்கு போட்டு வச்சாமல் இந்த கருப்பு வளையம் இருக்காது, அது மேல் நோக்கி இருக்கும். எதை நோக்கி இருக்கோம்னா, 10ஆம் இதை பரப்பி பஞ்சனையில் மேல் இருக்கு. 9 வாசலும் ஒரு இடம், ஒவ்வொரு இதழ், அது எல்லாத்தையும் மூடிட்டு 10ஆம் இதை தேடி. அது எங்கே இருக்குன்னா மேல்நிலையில் இருக்குது. அங்கே போகக்கூடிய வழி அது. இந்த சிற்றம்பலத்துக்கு வந்தால் தான் இங்கே ஒரு ஏணி வச்சுக்கிறான் இறைவன். முதல்ல இங்கே இருக்கிற பொருளை நீ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருப்பா, இங்கே இருந்து உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். அது எது? 10ஆம் இதை பரப்பி பஞ்சலையில் மேலேற்றி அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்லா வேலையில். அதை எப்படி வச்சுக்கணுமா? அடக்கி வச்சுக்கணுமா. ஏன்னா இங்கே ஓடுற மூச்சு என்னது? என்ன மாதிரி சாமி அது? கோல். அங்கே ஓடுற மூச்சு ஆட்டுக்கு இருக்கிற வால் மாதிரி சின்னது. அத்தை அடக்கி இங்கே இவ்வளோ நீளமாக ஓடின மூச்சை அங்கே சின்னதாக ஆக்கி வச்சுக்கணும். அங்கே அவ்வளோதான் அங்கே இடம் இருக்குது, அதுக்கு மேலே அதை ஓட்ட முடியாது. அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்லா வேலையில். அந்த யாரும் இல்லா வேலையிலன்னா இந்த புலன் மனம் இல்லாத வேலையில் தான் அதை செய்ய முடியும். புலனோடுகிற மனுஷனால், சிந்திக்கிற மனுஷனால், அங்கே போய் கனவு காண்ற மனுஷனால் ஒரு நாளும் அந்த இடத்த எட்டி பிடிக்க முடியாது. ஆறும் இல்லா வேலையில், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லாத வேலையில். எனக்குள்ள 10 பேர் உக்காணுக்கிறான், 5 புலனுக்கிறான், 36 தத்துவங்களுக்கு தான். இவங்க எல்லாரும் இல்லாத ஒரு வேறான் தான் ஆறும் இல்லா வேலையில். ஆறும் இல்லா வேலையிலே அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறையணும். எந்த கோலம்? இந்த கோலம் இல்லை, புள்ளி வச்ச கோலம் இல்லை, ஏன் கோலத்தை பாறையணும். பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்லுவார், கற்பை அழித்தாண்டி, கற்பை கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி, கற்பு குலைத்த மயம் கருவேர் அறுத்த மயம் பொறுப்பு பொருத்த மயம் அப்படின்னு ஒரு அடியாக சொல்லுவார். எதை? கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி. யார் பாடினது? பட்டினத்தார் பாடுறாரு. அவர்னா பொம்பளையா அவர்? ஆனால் சொல்கிறாரு, பாவனையில் நீ மேல்நிலை போனால் இப்படி ஒரு நிலை வரும், அலங்கோலமான ஒரு நிலை வரும். எப்படி ஒரு நிலை வரும்? உன் நிலை கெட்டுடும். இந்த தலம் எப்படி இருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை போகும். அதை அவர் அங்கே சொல்கிறாரு. அவர் அவன் வந்தான், என்னை என்னவெல்லாம் பண்ணான் தெரியுமா அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலம் வரும். அந்த இடம் எங்கே அப்படின்னால், அந்த இடம் எவ்வளோ அலங்கோலமான நிலை, அங்கே எப்படி உயிர் ஊசலாடும் அப்படின்னா அதுதான் இந்த மேல்நிலை. அங்கே தான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு. இங்கே வழிகாட்டவே போக முடியல, இன்னும் நமக்கு அங்கே வழிகாட்டணும். அங்கே உயிருக்கான ஒரு போராட்டம் இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன இடம். தோலையணியில் நீச்சல் இந்த மூச்சானது தோலையணி மாதிரியே புசு புசு புசுன்னு போய் வருது. ஆனால் அங்கே தோலையணி இல்லை, நூல் ஏணி இருக்குது. நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், மால் ஒன்று பற்றி மயங்குவார். இங்கே எப்பா நூல் அளவு தான் அங்கே ஓட்டையை வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய மனசு, இவ்வளோ பெரிய உடம்பு எங்கே போனோம்னா அவ்வளோண்டு ஓட்டைக்குள்ளே நீ போயாகணும். நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். எது உச்சியோ அந்த இடத்துக்கு எப்படி போனோம்னா இந்த நூல் ஏறி இருக்கிற அளவில் நீ மேலே ஏறி நிற்கணும். மேலே ஏறி நின்னா என்ன ஆகும்னா மால் கொண்டி பற்றி அதை ஏற முடியாதவங்களாம் இங்கே மால் கொண்டுனா உலகம். இந்த உலகத்திலே மயங்கி நிற்கிறான்டா. மேலே ஏற முடியாதவங்களாம், செய்ய செயல் வக்கு இல்லாதவங்களாம் இங்கே மயங்கி நிற்கிறான். செய்ய முடிஞ்சவங்களாம் மேலே ஏறி நிற்கிறான். அதனால தான் சொல்லுவாங்க, ஈ போகாத இடத்துல எறும்பு போகும். சரி, எறும்பும் போகாத இடத்துல எண்ணெய் போகும், எண்ணெயும் போகாத இடத்துல தண்ணி போகும், தண்ணியும் போகாத இடத்துல காற்று போகும், காற்றும் போகாத இடத்துல எது போகும்? எது சாமி போகும்? நெருப்பா? உயிர் போகும். உயிர் போயிடும். ஈ போகாத இடத்துல எறும்பு போகும், எறும்பு போகாத இடத்துல
எண்ணெய் போகும், எண்ணெய் போகாத இடத்துல தண்ணி போகும், தண்ணி போக முடியாத இடத்துல காற்று போகும், காற்றும் போக முடியாத இடத்துல மனம் போகும். மனம் ஒன்று தான் எங்கே வேணா போகும். நூல் ஒன்று பற்றி நீ போக முடியாது. உன் மனம் சுத்தம் பண்ணால் அது போகும், சுத்தம் பண்ணால் போகும். அதுக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் போகும்போது ஒன்றா போவதில்லை, இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். வந்தால் இந்த பொருள் அங்கே போகும். வேறு வாசலில் பானு கதவு திறந்து போட்டு வச்சிடலாங்க. உன் மனம் எவ்வளோ நுண்மையானதோ அவ்வளோ நுண்மையாக நீ போயாகணும். அதை தான் சாமி சொல்லுங்கள். நன்றி ஐயா.